Hi friends, நம்மளோட சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு டேட்டாவை ஃபுல்லா கலெக்ட் பண்றது ரா டேட்டா, அதை அரேஞ்ச் பண்றது அரே டேட்டா. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணையில அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அப்போ அரேஞ்ச் பண்ணையில நம்மளுக்கு அது டேப்லர் காலமா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், டயக்ராமா அரேஞ்ச் பண்ணலாம், கிராஃபா அரேஞ்ச் பண்ணலாம். அதான் நம்மளோட சாப்டர்ல தந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேபுலேஷன். டேப்லர் காலம் எத்தனை வகையா போடலாம் அப்படின்னா சிம்பிள் டேபிள், காம்ப்ளெக்ஸ் டேபிள், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸ். சிம்பிள் டேபிள் அப்படின்றது ஏதாவது ஒரு ரெண்டு வேரியபிளை மட்டும்தான் சொல்லும். லைக் மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், வெஜிடேரியன் எத்தனை பேர், நான் வெஜிடேரியன் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேரக்டர் தான் நம்ம படிக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 2 கேரக்டர்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் டேபிள்ல பாருங்க, மோர் தென் 2 கேரக்டர்ஸ் படிச்சுக்கலாம். அவங்க டேஸ் ஸ்காலரா, ஹாஸ்டலா, பாயா, கேர்ளா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். 2 கேரக்டர்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னா அது டபுள் டேபிள். ரெண்டு கோஆர்டினேஷன் பத்தி படிச்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்லோ காலம் வந்து இந்த மேல்ஸோட இந்த காலமோட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டேஸ் காலரா, ஹாஸ்டலா, அவ்வளவுதான். ஆனா இதே இது நம்ம என்ன படிக்கிறோம்னா டேஸ் காலா, ஹாஸ்டலா, வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, மேலா, ஃபீமேலா, இவ்வளோ டேப்லேஷன் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய கோஆர்டினேட்டிங் ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம படிச்சுக்கிறோம். நிறைய விதமான தெளிவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து மல்டிபிள் டேபிள். ஸோ அது டபுள் டேபிளா இருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் டேபிள், ட்ரிபிள் டேபிளா இருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் டேபிள், மல்டிபிள் டேபிளாவும் இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸ் பத்தி போன வீடியோல பார்த்திருக்கோம், அதனால நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் 3 தான். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வித் கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வித்தவுட் கிளாஸ் இன்டர்வல், cumulative frequency distribution. இது மூணு டைப்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். பார்ட்ஸ் ஆஃப் அ டேபிள்னு பார்த்தீங்கன்னா டேபிள், ஒவ்வொரு டேபிளுக்கும் டேபிள் நம்பர்ன்றது இருக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்க டேபிள்ல டேபிள் நம்பர் என்னது, டேபிள் 2.5. அப்புறம் அந்த டேப்லோ காலத்துக்கு ஒரு டைட்டில் இருக்கணும். ஃபுட் ஹேபிட் ஆஃப் கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இந்த டேப்லோ காலமோட டைட்டில். ஒவ்வொரு டேப்லோ காலத்துக்கும் ஒரு கேப்ஷன் இருக்கணும். கேப்ஷன் அப்படின்றது வந்து வெர்டிக்கல் காலம்ல வர எல்லாமே கேப்ஷன் தான். வெர்டிக்கல் காலம் இங்க என்னது, ஃபுட் ஹேபிட், மேல், ஃபீமேல், டே ஸ்காலர், ஹாஸ்டலர், டே ஸ்காலர், ஹாஸ்டலர், இது எல்லாமே கேப்ஷன். ஹெட் நோட் அப்படின்றது இங்க வெஜ், வெஜிடேரியன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. சில டேப்லர் காலம்ல வெயிட் இன் கிராம்ஸ், வால்யூம் இன் லிட்டர்ஸ், ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர் மீட்டர், அந்த மாதிரி ஹெட் நோட் கொடுத்துருப்பாங்க. அதோட என்ன யூனிட்ல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹெட் நோட். பாடி அப்படின்றது வேல்யூஸ் எல்லாமே பாடி தான். 4264 3133 எல்லா காலம்ஸ் அண்ட் ரோஸ்ல இருக்க வேல்யூஸ் நம்பர்ஸ் எல்லாமே பாடி ஆஃப் த டேப்லர் காலம். ஸ்டப் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஹாரிசான்டல் காலம்ல இருக்கிற டாபிக் எல்லாமே, ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டப். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ், நான்வெஜ். ஃபுட் நோட் ஆஃப் த டேபிள் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் கீழே வரும், அந்த டேபிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்சஸ் வாஸ் மேட் இன் ஜூன் 2024. இதுதான் வந்து ஃபுட் நோட். ஒரு டேபிளுக்கு கீழே அந்த டேபிளை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றது ஃபுட் நோட். ஹெட் நோட் வந்து டேபிளுக்கு மேல வரோம்னா ஃபுட் நோட் வந்து டேபிளுக்கு கீழே வருது, அவ்வளவுதான். சோர்ஸ் வந்து நம்ம எந்த சோர்ஸ்ல இருந்து அதை எடுத்தோம், மேகசின்ல இருந்தா, கொஸ்டினர்ல இருந்தா, டீச்சர் டைரக்டா கலெக்ட் பண்ணாங்களா, இதெல்லாமே சோர்ஸ். ஒரு டேப்லோ காலம் ஃபுல்லா எல்லா பார்ட்ஸும் இருக்குன்னா அது இப்படிதான் இருக்கணும். இதுல முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டப்புக்கும் கேப்ஷனுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சே ஆகணும். ஸ்டப்ன்றது வந்து ஹாரிசான்டல் லைனை எக்ஸ்பிளைன் பண்றது. பார்த்துக்கோங்க, வெஜ், நான்வெஜ், ஃபுட் ஹேபிட், இந்த மாதிரி ஹாரிசான்டல்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ஸ்டப். கேப்ஷன்ன்றது வெர்டிக்கல் லைனை எக்ஸ்பிளைன் பண்றது. கேப்ஷன் வெர்டிக்கல், ஸ்டப் ஹாரிசான்டல். அது போக டைட்டில் தனியா இருக்கு, ஹெட் நோட் தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது டைட்டில், அதுக்கப்புறம் வர்றதுதான் ஹெட் நோட். இவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். தேங்க்யூ.